சக்தி வயித்துல குழந்தை சரியான பொசிஷன்ல இல்லையா? அதுவும் 2 குழந்தை இருக்கிறதுனால ஒண்ணு குழந்தை இல்லைன்னா சக்தி. 2 பேர்ல யாராவது ஒரு உயிரை தான் காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டாரு. என்ன சிவா இந்த மாதிரி சொல்றீங்க? இதை கேட்டதுல இருந்து என் மனசு வெடிச்சிடும் போல இருக்கு மகி. மெல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம யாருக்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம எனக்குள்ள நானே செத்துக்கிட்டு இருக்கேன். இதை பாருங்க சிவா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. சக்தி நம்ம கண்டிப்பா காப்பாத்திடலாம். பேசாம வேற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் செகண்ட் ஒப்பீனியன் கேட்போமே. சக்திக்கு ஸ்கேன் பண்ண ரிப்போர்ட்டை வச்சு அதையும் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஆனா எல்லாருமே ஒரே மாதிரி தான் சொல்றாங்க மகி. அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதை பாருங்க, வருத்தப்படாதீங்க. உங்க நிலைமை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் தான் நீங்க ரொம்ப தைரியமா இருக்கணும், சரியா? சக்திக்கு எதுவுமே ஆகாது சிவா. பாவம் சக்தி, நான் பார்த்ததுல இருந்தே ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் என்னவோ ஏன் இந்த முதல்ல நடக்குதோ தெரியல. ஆமா மகி, என்ன கல்யாணம் பண்ணதுல இருந்து அவ சந்தோஷமாவே இல்ல. சச்சா, நீங்க அந்த மாதிரி எதுவும் நினைச்சிடாதீங்க. உங்களை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கு சக்தி ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் சிவா. சரி மகி, இந்த விஷயத்த தயவு செஞ்சு வீட்டுல யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. அவங்களுக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவாங்க. அது மட்டும் இல்ல, சக்திக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடும். எந்த காரணத்தை கொண்டும் இந்த விஷயம் சக்திக்கு மட்டும் தெரியவே கூடாது. சரி சிவா, கண்டிப்பா நான் இதை பத்தி எதுவும் சொல்ல மாட்டேன். இதை பாருங்க, டென்ஷன் ஆகி நீங்க காட்டி கொடுத்துறாதீங்க. ப்ளீஸ் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. சரி மகி. சரி வாங்க கீழே போலாம். வா ஜானு, நாங்க சும்மா ஆபீஸ் விஷயம், நம்ம கல்யாண விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு ரிலாக்ஸ்டா இருந்தோம். அவ்வளவுதான். அப்படிதானே? ரிலாக்ஸ் பண்றீங்களா? எதுக்கு எங்க கிட்ட போய் சொல்றீங்க? நாங்க எல்லாத்தையும் கேட்டுட்டோம். அப்பா, அம்மா, தங்கச்சி, பாப்பா யாராவது ஒருத்தவங்க தான் வருவாங்களா? எனக்கு 2 பேரும் வேணும் மில்கி மேன். மில்கி பாய் 2 பேருமே கண்டிப்பா வருவாங்கடா. அந்த எம்மங்கிட்ட போராடி தன் புருஷனை மீட்டு கொண்டு வந்த சாவித்திரி மாதிரி என் சக்தியை நான் போராடி காப்பாத்துவேன். சூப்பர்ண்ணா, இந்த நம்பிக்கை தானா பலம். இந்த நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. அன்னைக்கு ஒன்னும் ஆகாது. நிச்சயமா நல்லபடியா குழந்தைய பெத்தெடுப்பாங்க. 2 பேரும், சாரி 3 பேரும் ஆரோக்கியமா இருப்பாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. நடக்குதோ இல்லையோ, ஆனா உன்னோட இந்த வார்த்தை என் மனசுக்கு ரொம்ப தெம்பா இருக்கு ஜானு. அண்ணா, நாம விடிஞ்சதும் கோயிலுக்கு போலாம். சாமி கிட்ட நம்ம கஷ்டத்தை எல்லாம் சொல்லி வேண்டிக்கிட்டா இன்னும் தெம்பா இருக்கும், ஒரு தெளிவு கிடைக்கும். ஆமா சிவா, ஜானு சொல்றதும் கரெக்ட் தான். திக்கற்றவனுக்கு தெய்வமே துணைன்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு அந்த கடவுள் தான் துணை. அம்மா மில்கி மேன், காலையில கோயிலுக்கு போலாம். அம்மாவும் தங்கச்சி பாப்பாவும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கலாம். சரி போலாம். அண்ணா வாண்ணா, நம்ம நிம்மதியா போய் தூங்கலாம். வாங்க வாங்க சிவா, வாங்கண்ணா. வாங்க. சீர்வஷஸ்வம் ஆயுஷ்யம் ஆரோக்கியம் ஆவிதா சோபமானம் மகீயதே தானியம் தனம் பசும் பகுபுத்திரலாபம் சதசம்பத்சரம் தீர்க்கமாயு தீர்க்க சுமங்கலே பவ சர்வா விஷசித்திரஸ்து சகல ஐஸ்வர்ய அபிவிருத்திரஸ்து. வாங்கோ. யார் பேருக்கு அர்ச்சனை? உங்களை தான் கேட்குறேன், யார் பேருக்கு?
எங்க அண்ணி சக்தி பேருக்கு. சக்தி நாமதேயஸ்ய நட்சத்திரம் சொல்லுங்க. மகா நட்சத்திரம். மக நட்சத்திராணாம் ஜாதஸ்ய சக குடும்பானாம் க்ஷேமஸ்தைரிய விரிய வித்யபல ஆயுள் ஆரோக்கியஸ்வர்யாணாம் அபிவிருத்தியர்த்தம். ஓம் பிரகிருத்யே நமஹ, ஓம் விக்ருத்யே நமஹ, ஓம் வித்யாயே நமஹ, ஓம் சர்வபூத ஹிதப்ரதாயே சாமி, நமஹ, ஓம் ஸ்ரத்தாயே என் அம்மா பாவம் சாமி, அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது. எனக்கு அம்மாவும் வேணும், தங்கச்சி பாப்பாவும் வேணும். அம்மா இல்லைன்னா நான் அனாதை ஆயிடுவேன் சாமி. தங்கச்சி பாப்பா இல்லைன்னா என் கூட விளையாடுறதுக்கு யாருமே இல்லாம நான் தனியாவே இருப்பேன். அதனால எனக்கு 2 பேருமே வேணும் சாமி. ஓம் விபாவர்யே நமஹ, ஓம் அதித்யே நமஹ, ஓம் திர்தே நமஹ. கடவுளே, எங்க அண்ணி ரொம்ப நல்லவங்க. அவங்களுக்கு கெட்டதை நினைச்ச எனக்கே அவங்க நல்லதுதான் நினைச்சாங்க. அந்த அளவுக்கு அவங்க நல்லவங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம டெலிவரி நல்லபடியா நடக்கணும். நீதாவது கருள் புரியணும். ஓம் அனகாயே நமஹ, ஓம் ஹரிவல்லபாயே நமஹ. அம்மா தாயே, எனக்கு உறவுன்னு சொல்லிக்க இங்க யாருமே இல்ல. சக்தின்னு ஒருத்தி எனக்கு ஃப்ரெண்டா கிடைச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு பல உறவுகள் கிடைச்சது. இப்போ கூட எனக்கு கல்யாணம் ஒண்ணு நடக்குதுன்னா அது என் ஃப்ரெண்ட் சக்தியால தான். என் வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை தந்தவ என் ஃப்ரெண்டு சக்தி தான். அதே போல அவ வாழ்க்கையிலையும் நல்லா இருக்கணும். சிவாவும் ஒரு நல்ல மனுஷன். சிவாவும் சக்தியும் சேர்ந்து பல ஆண்டுகள் சந்தோஷமா வாழணும். அது எல்லாத்தையும் நீ தான் செய்யணும் தாயே. ஓம் விபாவர்யே நமஹ, ஓம் அதித்யே நமஹ, ஓம் திர்தே நமஹ. அம்மா தாயே, நான் உன்னை கும்பிட்டது எல்லாமே என் சக்திக்காக மட்டும்தான். அது உனக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லு, டெய்லி நான் உன்னை கும்பிடுறேன். ஆனா அதுக்காக என் சக்திக்கு பிரச்சனை மேல பிரச்சனையை கொடுக்காத. பாவம் அவ ஒருத்தி பிரச்சனையை தாங்குறாங்கிறதுக்காக எவ்வளவுதான் பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருப்ப. ஓம் அனகாயே நமஹ, ஓம் ஹரிவல்லபாயே நமஹ, ஓம் அசோகாயே. வேண்டாம்மா, ஒரு பொண்ணு ஒரு குழந்தைய சுமக்கிறதே பெரிய விஷயம். அதுலயும் என் சக்தி 2 குழந்தைகளை சுமந்துகிட்டு இருக்கா. இதுக்கு மேலேயும் அவளுக்கு நீ ஒரு பிரச்சனையை கொடுக்காத. என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை எனக்கு கொடு. என் சக்தி சந்தோஷமா இருக்கட்டும். ஓம் காமாயே நமஹ, ஓம் க்ஷீரோத சம்பவாயே நமஹ. ஒரு சந்தோஷத்தை கொடுத்தா கூடவே பிரச்சனையையும் சேர்த்து கொடுக்கற. அவ வயித்துல கருவை உண்டாக்கி சந்தோஷத்தை கொடுத்த, அதையும் சேர்த்து டெலிவரியில இப்ப பிரச்சனையும் கொடுத்துருக்க. என்னதான் பண்றது? எனக்கு என் சக்தியும் வேணும், என் குழந்தைகளும் வேணும். நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. என்ன வேணாலும் செய்ய சொல்லு, கண்டிப்பா நான் செய்யறேன். ஆனா என் சக்தியும் என் குழந்தைகளும் நல்லபடியா இருக்கணும். அதெல்லாம் உன்னோட பொறுப்புதாம்மா. லக்ஷ்மி அஷ்டோத்த சதநாமாவளி சமாப்தம் கற்பூர நிராஞ்சனம் சமர்ப்பயாமி. ஓம் மகாலட்சுமி ச வித்மகே விஷ்ணுபத்னி ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். சதமானம் பவதி சதாயுத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. தீர்காயுஷ்மான் பவ, தீர்க்க சுமங்கலே பவ. வாடா போலாம். சிவா, என்னன்னா இல்ல, யாரோ என்ன கூப்பிட்ட மாதிரி இருந்தது. இங்க யார் உங்களை கூப்பிட போறாங்க? வாங்க போலாம். வாங்க சிவா. சிவா, என்ன கூப்பிட்டீங்களா? எல்லாம் அவன் செயல். சிவா, உன்னை பார்த்தா பைத்தியம் மாதிரி இருக்கு. நீங்க வாங்க கிளம்பலாம். ஆமா, நான் பைத்தியம்தான். அந்த சிவன் மேல பைத்தியம். நீ இந்த பொண்ணு மேல பைத்தியம். இதோ நிக்கிறானே, இவனுக்கு இவன் மனைவி சக்தி மேல் பைத்தியம். சாமி, என் பேரும் என் மனைவி பேரும் உங்களுக்கு எப்படி தெரியும் சாமி? உலகை ஆள்பவன் என் அப்பன் சிவன். அந்த சிவனையே ஆள்பவள் என் அம்மை சக்தி.
அந்த சிவனை சக்தி ஆளும்போது இந்த சிவாவையும் சக்தி தானே ஆள வேண்டும். சாமி நீங்க சொல்றது எனக்கு புரியல. நான் சொல்வதே உனக்கு புரியவில்லை. ஆனால் உன் மனதில் இருப்பது எனக்கு நன்றாகவே புரிகிறது. என்ன சாமி சொல்றீங்க? உன் மனைவி சக்தி வயிற்றில் இருக்கும் கருவின் உயிருக்கும் அவளின் உயிருக்கும் நடக்கும் போராட்டத்தை பத்தி சொல்கிறேன். சாமி இதெல்லாம் உங்களுக்கு எப்படி? சிவனை நம்பியிருக்கும் சித்தனுக்கு எல்லாம் தெரியும். சாமி அப்ப என் சக்திக்கு எந்த பிரச்சனையும் வராதே. பிரச்சனையை கொடுப்பவனும் அவனே, அதை தீர்ப்பவனும் அவனே. நாம் எல்லோரும் அவன் ஆட்டி வைக்கும் பொம்மை. நாம் செய்யும் பாவத்துடைய செயல்கள்தான் நமக்கு பிரச்சனையாக வருகிறது. பாவத்தை போக்கிட கோவிலை சுத்தம் செய்வது, அன்னதானம் தருவது, காக்கை குருவிக்கு நீர் வைப்பது, பசுக்களுக்கு உணவளிப்பது, இப்படி செய்யும் விஷயங்களில் நம் பாவங்களை குறைத்துக் கொள்ளலாம். பாவங்கள் குறைந்தால் பிரச்சனைகள் தன்னால் தீரும். அப்போ நீங்க சொன்னதெல்லாம் செஞ்சா என் மனைவி சக்தியும் அவ வயித்துல இருக்கிற குழந்தைகளும் எந்த பிரச்சனையும் இல்லாம இருப்பாங்கல்ல? நம்பிக்கையே கடவுள். நல்லதே நினை, நல்லதே நடக்கும். நீங்க சொன்னது எல்லாமே நான் இப்பவே செய்யறேன் சாமி. ரொம்ப நன்றி சாமி. சிவாய நம. சிவா, அவனை பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுது. அவன் சொல்றான் நீங்க செய்ய போறீங்க. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை சிவா, இங்க கிளம்பலாம் வாங்க. இல்ல மகி, நான் யாருன்னே அவருக்கு தெரியாது. என்னை பத்தி எதுவுமே அவருக்கு தெரியாது. ஆனா அவர் என்ன பத்தியும் என் சக்தியை பத்தியும் எல்லாம் தெளிவா சொல்றாரு. இதுல இருந்து தெரிய வேண்டாம் அவர் சொல்றதுல ஏதோ உண்மை இருக்குன்னு. அவன் ஏதோ உளறி இருக்கான். அது அப்படியே மேட்ச் ஆயிடுச்சு. இது ஜஸ்ட் ஒரு சாதாரண விஷயம் தானே. உங்களுக்கு வேணா அது சாதாரண விஷயமா இருக்கலாம். ஆனா எனக்கு என் சக்தி சம்பந்தப்பட்ட விஷயம். அவன் நல்லா இருப்பான்னு சொன்னா நான் எதை வேணாலும் செய்வேன். நீங்க வேணா வீட்டுக்கு போங்க, நான் இதெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன். அண்ணா நாங்களும் உங்க கூடவே இருந்து கோயிலை சுத்தம் பண்றோம். ஓகே சிவா, ஜானுவே சொல்லிட்டா, வாங்க சுத்தம் செய்யலாம். ஓ, இதுதான் சித்தர் மகிமைன்னு சொல்லுவாங்களோ? அந்த சித்தர் சொன்ன எல்லாத்தையுமே செஞ்சிட்டோம். இனி என் சக்தி நல்லா இருப்பாள்ல? கண்டிப்பா சிவா, உங்க நல்ல மனசுக்கு சக்தி என்னைக்குமே நல்லதா இருப்பாங்க. ஆமாண்ணா, அண்ணி மேல நீங்க இவ்ளோ பாசமா இருக்கீங்க. உங்களை மீறி அன்னிக்கு எதுவுமே ஆகாதுண்ணா. சரி வாங்க, வீட்டுக்கு போலாம். வாடா. வா ஜானு. அனு,
மீனாட்சி வாங்கம்மா. இதோ வந்துட்டோம் பாட்டி. என்ன பாட்டி? என்னங்கடி இந்த புகழ் பையனை காணோம்? அவன் அவங்க அப்பா கூட வெளியில போயிருக்கான் பாட்டி. அப்பா கூட போயிருக்கானா? எங்கம்மா போயிருக்கான்? எனக்கு தெரியல பாட்டி. ஏண்டா சிவா, 4 பேரை எங்கடா போயிட்டு வரீங்க? கோயிலுக்கு பாட்டி. கோயிலுக்கா? இன்னைக்கு என்ன விசேஷம்? சொல்லுங்க சிவா, கோவில்ல என்ன விசேஷம்? ஆம், விசேஷம் எல்லாம் ஒன்றும் இல்லை பெரியண்ணி, சும்மா தான் போயிட்டு வந்தோம். ஆமா, புகழ் வெளியில போலான்னு சொன்னா, அதான் அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். வெளியே போறதா இருந்தா என்னையும் கூட்டிட்டு போயிருந்திருக்கலாம்ல. ஆமா, நீ வாயும் வயிறுமா வெளிய போய் சுத்துவியா? பேசாம இருடி. வெளியில போனீங்க சரி, அதுக்கு ஏன் கோவிலுக்கு போனீங்க? புகழ கூட்டிக்கிட்டு பீச் பார்க்குன்னு எங்கேயாவது போயிருக்கலாம்ல. என்னடா ஒருத்தர் பாத்துக்கிறீங்க? ம், உங்க மொழியெல்லாம் பார்த்தா சரியா இல்லையே. என்னாச்சுன்னு சொல்லுடா. நான் சாதாரணமா தான் கேட்டேன். நீங்க எல்லாரும் எதுக்கு இப்படி யோசிக்கிறீங்க? உங்க எல்லார்கிட்ட இருந்து உண்மை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். புகழ், இங்க வாடா. ஏய், என்னாச்சு? நான் உன்னை மெதுவா தானே இழுத்தேன். அது உனக்கு வலிக்குதா? இல்ல பெரியம்மா, நான் சும்மா தான் கத்துனேன். இல்லையே. எங்க உன் கையை காட்டு. வேணாம். காட்டு, காட்டுடா. காட்டுன்னு சொல்றேன்ல. ஏண்டா கை முழுக்க காயமா இருக்கு, என்னடா ஆச்சு? அது விளையாடும் போது அடிபட்டிருக்கலாம். அப்படிதானே புகழ்? ஆமா அங்கிள். டேய் சிவா, நீ என்னடா எதுவுமே பேச மாட்டேங்க? என்னடா கைய காட்டு. கையில என்னடா? டேய் என்னடா இது? கட்டட வேலை செய்ய தெரியாதவன் கட்டட வேலைக்கு போன மாதிரி கையெல்லாம் ஒரே காயமா இருக்கு. என்னதான் ஆச்சு சொல்லண்டா. யாராவது என்ன நடந்ததுன்னு சொல்லுங்களேன். என்ன ஆச்சு? ஏன் உங்க கையெல்லாம் காயமா இருக்கு? டேய் சிவா, இப்ப என்னாச்சுன்னு சொல்ல போறியா இல்லையா? பாட்டி, அது வந்து சக்திக்கு டெலிவரியில சிக்கல் இருக்குன்னு டாக்டர் சொன்னாரு. டாக்டர் சிக்கல் இருக்குன்னு சொன்னாரா? என்னடா சொன்னாரு அவரு? ஒன்னு தாய் இல்லைன்னா குழந்தைக்கு, ரெண்டுல ஏதாவது ஒன்னதான் காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டார் பாட்டி. அதனால தான் நாங்க கோயிலுக்கு போனோம். போன இடத்துல ஒரு சித்தரை பார்த்தோம். அவர் தானா வந்து என் பிரச்சனையெல்லாம் அவரே சொல்லி அதுக்கு பரிகாரமா கோயிலை சுத்தம் பண்ண சொன்னாரு. அதனாலதான் பாட்டி கையெல்லாம் காயமா இருக்கு. ஐயோ, இந்த கடவுள் ஏன் இப்படி சோதிக்கிறாரோ? அக்கா, நீ வருத்தப்படாதக்கா.
நம்ம சக்திக்கு எதுவும் ஆகாது. அவ நல்லபடியா குழந்தை பெத்து வீடு வந்து சேருவா. இங்க பாருங்க, நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. சக்திக்கு எதுவுமே ஆகாது. நம்ம குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு ஒரு மஞ்சள் துணியில காசு முடிஞ்சு வச்சா எல்லாமே நல்லபடியா நடக்கும். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அது குலதெய்வ கோயிலுக்கு போய் சேர்த்துடுவோம். குலதெய்வத்துக்கு மிஞ்சின தெய்வம் எதுவுமே கிடையாதுப்பா. எல்லாரும் நம்பிக்கையோட இருங்க. ஆமா சிவா, பாட்டி சொல்றது உண்மைதான். எங்க பாட்டியும் அப்படிதான் செய்வாங்க. அப்போ உடனே போய் ஒரு மஞ்சள் துணி எடுத்துட்டு வாங்க. இதோ இப்பவே போறேன். டே சிவா, ₹1 காசு கொடுடா. கடவுளே, சக்தியும் அவ வயித்துல இருக்கிற குழந்தைகளும் நல்லபடியா இருக்கணும். நீதான் அவங்களுக்கு துணையா இருக்கணும். கடவுளே, என் மனைவியும் குழந்தைகளையும் எனக்கு சேதாரம் இல்லாம கொடுத்துரு. நான் உனக்கு திருமுடி காணிக்கையை செலுத்துறேன். மாமா, சக்தி, வயித்துல புள்ளைய வச்சுட்டு இவ்வளவு நேரம் யாராவது முழிச்சிட்டு இருப்பாங்களா? இந்தா பாலை குடி. குடி சக்தி.